ரெட் ஐவேரியா, இது ஜெயண்ட் ஐவேரி, இது ரெட் ஐவேரி. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சாப்பிட்றேன் இல்லை சார்? இது ஃபர்ஸ்ட் டைம் கூட பாருங்க, நம்ம இந்த இடத்துல அந்த விதையை ஒட்டி தான் நம்ம கட் பண்ணுறோம். புரியுதா? ஓ தெரியுதா? ஆமாம், அந்த இது வர ஆழமாகவே போகுது. செடியாக இருக்கும் போது காமிச்சோம், அதுக்கப்புறம் அது காய் காமிக்கும் போது காமிச்சோம், இப்போ வந்து பழமாகி அதை சாப்பிட்றது காமிக்கும். ஆமாம் பா, எப்படி இருக்கு, அருமையாக இருக்கு. இதோட சீடு வச்சா வருமா சார்? வராது. நல்ல கேள்வி கேட்டீங்க, எல்லாரும் தெரியற மாதிரி. இந்த விதையை எடுத்து வச்சா இதே மாதிரி காய்க்காது. நம்ம ஒட்டு செடிகள் நடணும். ஓ, அதனால கெடுதல் எதுவும் கிடையாது. இந்த ஒட்டு செடிகள் நட்டு அதுல இருந்து பழங்களை சாப்பிட்றதுனால எந்த கெடுதலும் கிடையாது. மரபணு மாற்றம் பண்ணாதான் கெடுதல். இது மரபணு மாற்றம் பண்றது இல்லை. ஓகே ஓகே. இது பாருங்க, இவ்வளோ பெரிய மாம்பழம் நீங்க லைஃப்ல பார்த்தே இருக்க மாட்டீங்க. இவ்வளோ ஸ்லைஸ் பார்த்துருக்கீங்களா? நானே பார்த்ததில்ல. எவ்வளோ தூரம் கத்தி ஆழமா போகுது. யானையினுடைய தந்தை மேடம் அது. எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா. இப்போ பாப்பா எடுத்து விடுங்க அப்படியே. பார்த்து விழுந்து எப்படி இருக்கு ரியா? சூப்பரா இருக்கா? இனிப்பா இருக்கா? ஐயோ பிடிங்கிட்டா. சரி, நீங்க கீழே போட்டுறாம சாப்பிடணும். இருங்க, நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்கு. அதுவும் இதுவும் இதோட டேஸ்ட் வேற டிஃப்ரெண்டா இருக்கு. எல்லாமே ஃப்ளேவர் அதுவும் ஒரே மாதிரி இல்ல, டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமா, சாப்பிடு முடியலையா? அப்போ எத்தனை சதையா சார்? ஆமா, அவ்வளோ சதை. பரவாயில்லையே. பொதுவாக மாம்பழம் சதையா இருந்தா பாருங்க, தெரியுதா? இவ்வளோண்டு தான் விதையே. விதை ரொம்ப இந்த கத்தி மாதிரி தான் இருக்கு. விதை லேசா லேசா தின்னா இருக்கு.